நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே உரையாற்றி கொண்டிருக்கின்ற போது தோழர்களுக்கு தர்மம் கொடுப்பதை ஆர்வமூட்டி அந்த உரையில் சில வார்த்தைகளை சொன்னார்கள். ஏழைகளுக்கு ஈந்துவக்கின்ற இனிய பண்பு இஸ்லாத்தின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று. நபிகள் நாயகம் அவர்கள் வலியுறுத்திய அந்த பாங்கு தோழர்கள் பலருடைய இதயத்தையும் வெகுவாக தொட்டது. செல்வந்தர்களெல்லாம் வாரி வழங்குவதற்கு தங்கள் இல்லங்களுக்கு போய் இருக்கின்றவற்றையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார்கள். சிலர் ஒரு கைப்பிடி அளவுக்கு பேரித்தம்பழத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதை நபிகள் நாயகம் அவர்கள் மனமுவந்து ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு நபித்தோழர், அவருடைய பேர் உல்பத் இப்னு ஸைத், அவர் ஏழை, அவருக்கே யாரும் கொடுத்தால் தேவலாம் என்கிற அளவுக்கு வறுமையின் பிடியிலே சிக்கி இருப்பவர். அவர் எங்கே எடுத்து கொடுக்க முடியும்? அவரால் எப்படி ஏழைகளுக்கு எதையாவது கொடுக்க முடியும்? அவரே ஏழை அல்லவா? அவர் ஒரு வித்தியாசமான தர்மத்தை நபிகள் நாயகம் அவர்களிடத்திலே சொல்கின்றார். சொன்னார் பாருங்கள், யா ரசூலல்லாஹ், இன்னி தஸத்தக்து பிஇர்தி அலா குல்லி மன் ஸலமனி. எல்லாம் வல்ல இறைவனின் திருத்தூதரே, நான் இப்போது ஒரு தர்மம் கொடுக்கிறேன். அது என்ன தர்மம் என்றால், எனக்கு யாரெல்லாம் அநீதி இழைக்கிறார்களோ, என் மானத்தை யார் பறிக்கிறார்களோ, யார் என்னை இழிவுபடுத்துகிறார்களோ, அவர்களையெல்லாம் நான் இறைவனிடத்தில் குற்றம் பிடிக்க மாட்டேன். அவர்கள் என்னிடமிருந்து பறித்து கொண்ட மானத்தை அவர்களுக்கே நான் தர்மமாக கொடுக்கிறேன் என்று சொன்னார். எல்லோரும் வியப்படைந்தார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் அமைதியாக இருந்து விட்டார்கள். பிறகு ஃபலம்மா கான மினல் கத், மறுநாள் அவை அதே போல கூடுகிறது, நபிகள் நாயகத்தின் அவை. அப்போது நேற்றைய தினம் தன் மானத்தையே தர்மமாக கொடுத்தார் அல்லவா உல்பத் இப்னு ஸைத், அவரை எங்கே என்று விசாரித்தார்கள். இதோ அவர் இருக்கிறார், கூட்டத்தில் இருக்கிறார் என்று எல்லோரும் அவரை பார்த்தார்கள், கையை காட்டினார்கள். அவர் ஹா அன யா ரசூலல்லாஹ், நான் இங்கேதான் இருக்கிறேன் என்றார். நபிகள் நாயகம் அவர்கள் உல்பாவை பார்த்து சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் கபில மின்க ஸதகதக், நீ நேற்றைக்கு கொடுத்த தர்மத்தை இறைவன் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டான் என்று சொன்னார்கள்.